வக்ஃபு சட்ட திருத்தத்தை கண்டித்து நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை சகோதரர் சித்திக் கோஷத்துடன் ஆரம்பித்து வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், ஏழை மக்களின் நலன் காக்க முஸ்லிம் முன்னோர்கள் வாரி கொடுத்து லட்சக்கணக்கான கோடிகளை அபகரிக்கும் முயற்சிகளை முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை, ஒன்றிய அரசின் அடக்குமுறையை வன்மையாக கண்டித்து ஆர்த்தெழுந்த ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம். முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். திட்டம் போட்டு சட்டம் போட்டு, திட்டம் போட்டு சட்டம் போட்டு, திட்டம் போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து, முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசின், சதி செய்யும் ஒன்றிய அரசின் நயமத்தனத்தை கண்டிக்கின்றோம், நயமத்தனத்தை கண்டிக்கின்றோம். அம்பானியின் கனவு மாளிகை, அம்பானியின் கனவு மாளிகை, கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை, கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை. வக்ஃபு நிலத்தை அபகரித்து, வக்ஃபு நிலத்தை அபகரித்து அலங்கரிக்கப்பட்ட களவு மாளிகை. யாரடா நீ, யாரடா, யாரடா நீ, யாரடா, எங்கள் முன்னோர் வாரி கொடுத்து, எங்கள் முன்னோர் வாரி கொடுத்து வக்ஃபு சொத்தை நிர்வகிக்க, வக்ஃபு சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலே நீ யாரடா, திருட்டு கும்பலே நீ யாரடா, யாரடா நீ, யாரடா, திருட்டு கும்பலே நீ யாரடா. முஸ்லிம்களின் சொத்தை அபகரிக்க, சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு வஞ்சகம் செய்யும் ஒன்றிய அரசே, எச்சரிக்கை, எச்சரிக்கை, இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை, 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 இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை. சட்ட திருத்தம் என்ற பெயரால், சட்ட திருத்தம் என்ற பெயரால் அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம்.
நியாயம்? ராமர் கோயில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை நீ விடுவாயா? ராமர் கோவில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை நீ விடுவாயா? சங்கரமடத்தின் நிர்வாகத்தில் கிறிஸ்துவ மக்களை விடுவாயா? ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, பதில் சொல், பதில் சொல். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, பதில் சொல், பதில் சொல். ராமர் கோவில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை நீ விடுவாயா? என்ன நியாயம்? என்ன நியாயம்? என்ன நியாயம்? என்ன நியாயம்? நீதிவான்களே, இது என்ன நியாயம்? நீதிவான்களே, இது என்ன நியாயம்? ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, வாழவிடு, வாழவிடு, முஸ்லிம்களை வாழவிடு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, வாழவிடு, வாழவிடு, முஸ்லிம்களை வாழவிடு. இந்தியாவில் முஸ்லிம்களை, இந்தியாவில் முஸ்லிம்களை நிம்மதியாக வாழவிடு, நிம்மதியாக வாழவிடு. மாட்டின் பெயரால் வன்முறைகள், மாட்டின் பெயரால் வன்முறைகள், மதத்தின் பெயரால் வன்முறைகள். குடித்த ரத்தம் போதாமல், குடித்த ரத்தம் போதாமல் வக்பு சொத்திலும் கை வைக்கிறாயே, வக்பு சொத்தில் கை வைக்கிறாயே. பாவிகளே, பாவிகளே, ஒன்றிய அரசின் பாவிகளே, இந்திய மண்ணின் மைந்தர்களே, இந்திய மண்ணின் மைந்தர்களே, அகதியாக துடிக்கும் பாவிகளே, அகதியாக ஆக்க துடிக்கும் பாவிகளே. சட்டம் என்ற பெயராலே முஸ்லிம்களை வஞ்சிக்கும் பாவிகளே, மாட்டுக்கரியின் பெயராலே, மாட்டுக்கரியின் பெயராலே அப்பாவிகளை கொன்றாயே, மாட்டுக்கரியின் பெயராலே அப்பாவிகளை கொன்றாயே. ஜெய் ஸ்ரீராம் பெயராலே மனித உயிரை பறித்தாயே, ஜெய் ஸ்ரீராம் பெயராலே மனித உயிரை பறித்தாயே. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லு, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லு. உன் முஸ்லிம் வெறுப்பை உலகம் அறியும், உன் முஸ்லிம் வெறுப்பை உலகம் அறியும். உரிமைக்காக குரல் கொடுக்கும் முஸ்லிம்கள் வீட்டை இடித்தாயே, புல்டோசர் பண்ணி இடித்தாயே. எத்தனை வன்மம், எத்தனை வன்மம், எத்தனை வன்மம், எத்தனை வன்மம். முஸ்லிம்கள் மீது எத்தனை வன்மம். பாதுகாப்பில்லை, 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 பாதுகாப்பில்லை. முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பில்லை, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்தியாவில் பாதுகாப்பில்லை, இந்தியாவில் பாதுகாப்பில்லை, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பில்லை. வெள்ளக்கார கூட்டத்தை விரட்டி எடுத்த சமுதாயமடா, வெள்ளக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயமடா. உயிரை கூட துச்சமாக, உயிரை கூட
குடித்த பாவிகளே, முஸ்லிம்களை வஞ்சிக்கும் பாவிகளே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஷாஹின் பாக் நேரங்கள்ல இன்னொரு கோஷம் போட்டோம். என்ன கோஷம் அது? என்ன கோஷம் கேட்கல? என்ன கோஷம் அது? அவர்களுடைய உயிரை குடிக்கிற என்ன கோஷம் அது? நம்ம சொல்லுவோம். திரும்ப திரும்ப சொல்லுவீங்களா? என்ன சொல்லணும்? சொல்லணும். चला रेडिया? हम नहीं टिकेंगे, हम नहीं टिकेंगे, नहीं रुकेंगे, नहीं रुकेंगे. हम जोर से बोलो, हम जोर से बोलो. हम जान भी देंगे, हम जान भी देंगे. हम उरक्क चलवा, हम उरक्क चलवा. सभी पिलक्क चलवा. ஒன்றிய அரசின் செவி பிளக்க சொல்வோம். நாம் ஓங்கி உரைப்போம், நாம் ஓங்கி உரைப்போம். இது எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து. நாம் உறக்க சொல்வோம். வக்பு எங்கள் சொத்து, வக்பு எங்கள் சொத்து. இது எங்கள் உரிமை, இது எங்கள் உரிமை. வக்பு எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் திட்டம் அளிப்போம், உன் கொட்டம் அளிப்போம், உன் கொட்டம் அளிப்போம், உன் சட்டம் தகர்ப்போம். நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். சுருட்ட நினைத்தாலும் வக்பை இழக்க மாட்டோம். உன்னை விரட்டி அடிப்போம், உன்னை விரட்டி அடிப்போம். எங்கள் உரிமை காக்க, எங்கள் உரிமை காக்க நாங்கள் உயிரை கொடுப்போம், நாங்கள் உயிரை கொடுப்போம். பாசிச படையே, பாசிச படையே, நீ அடக்க நினைத்தார், நீ அடக்க நினைத்தார். நாங்கள் அடங்க மறுப்போம், நாங்கள் அடங்க மறுப்போம். திருட்டுத்தனத்தை, திருட்டுத்தனத்தை நாங்கள் ஒழித்து கட்டுவோம், நாங்கள் ஒழித்து கட்டுவோம். நாங்கள் கலைந்திட மாட்டோம், இதை கலைந்திட மாட்டோம். நாங்கள் கலங்கவும் மாட்டோம், நாங்கள் கலங்கவும் மாட்டோம். இனி ஒவ்வொரு நாளும் இது ஆரம்பம் தான், இது முடிவு அல்ல. இனி ஒவ்வொரு நாளும் உன் உறக்கம் கலையும், உன் உறக்கம் கலையும். இது விடுதலை முழக்கம், இது விடுதலை முழக்கம். இனி நாடே கேட்போம், இனி நாடே கேட்போம். வக்பை மீட்கும் வரைக்கும், வக்பை மீட்கும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும், எங்கள் போராட்டம் தொடரும். நாடக ஆட்சி, நாடக ஆட்சி இது விரைவில் அழியும், இது விரைவில் அழியும். नहीं टिकेंगे, हम नहीं रुकेंगे, हमें जान से देंगे. अब जोर से बोलो, अब जोर से बोलो. अल्लाहु अकबर, अल्लाहु अकबर, अल्लाहु अकबर. मुस्लिम गलीन हर पाटे, कैमरा सबका इधर आ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏழு இறைவனின் நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அளவற்ற அருளாளனின் பற்றா பெருங்கண்ணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய
கண்டன உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து கிருஷ்ணகிரியிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இந்த பகுதியில் மட்டுமில்லாமல் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 32 இடங்களிலே வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய கண்டனங்களை வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டும்? ஏன் எதிர்க்கணும்? பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோமா? ஏன்னா பல பேர் அப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள். பாஜக எதை செய்தாலும் அதை இஸ்லாமியர்கள் கண்மூடித்தனமாக எதிர்ப்பார்கள் என்று சிலர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சங் பரிவாரர்களுடைய பிரச்சாரமும் அப்படித்தான் இருக்கிற காரணத்தினால், மோடி ஊடகங்களுடைய பிரச்சாரமும் அப்படி இருக்கிற காரணத்தினால், பொதுமக்களாக இருக்கிற அப்பாவிகள் கூட மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை மோடி கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்காக முஸ்லிம்கள் எதிர்க்கிறார்களோ என்று எண்ணுகிறார்கள். தோழர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வக்ஃப் திருத்த சட்டத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் தெரியுமா? முதலிலே இந்த வக்ஃப் சொத்து என்பது என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப் சொத்து என்பது என்ன? இந்தியாவிலே பல மதத்தவர்கள் வாழ்கிறார்கள். பௌத்தர்கள் வாழ்கிறார்கள், சீக்கியர்கள் வாழ்கிறார்கள், இந்துக்கள் வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அந்தந்த மதத்தை பின்பற்றுகிற மக்களுக்கென அந்த மதத்தை சார்ந்தவர்கள் வழங்குகிற சொத்து என்பது இருக்கிறது. இப்ப இந்துக்களுக்கென அறநிலையத்துறை இருப்பதை போல கிறிஸ்தவர்களுக்கு என்றும் சில இருக்கிறது. அதே போல சீக்கியர்களுக்கு என்று குருத்வாராக்கள் இருக்கிறது. இப்படி இஸ்லாமியர்களுக்காக அந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ஃப் என்று சொல்கிறார்கள். அந்த வக்ஃப் சொத்து என்பது என்ன? அரசாங்கம் வழங்கிய சொத்தா? இஸ்லாமியர்களால் இன்றைக்கு வக்ஃப் சொத்துக்கள் என்று சொல்லப்படுகிற இந்த சொத்துக்கள் அரசாங்கத்தால் தானமாக வழங்கப்பட்டதல்ல. புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் தெரியுமா? இந்த வக்ஃப் சொத்து என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களால் தானம் செய்யப்பட்டது. இஸ்லாமியர்களாக இருக்கிற செல்வந்தர்கள், இஸ்லாமியர்களில் இருக்கிற ஏழைகள், இஸ்லாமியர்களில் நலிவடைந்தவர்கள், இஸ்லாமியரில் வறுமையில் தள்ளப்பட்ட மக்கள், விதவைகளாக இருப்பவர்கள், ஆதரவற்ற நிலையில இஸ்லாமியர்களாக இருப்பவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இறைவன் நமக்கு நன்மை தருவான் என்கிற சிந்தனை அடிப்படையிலே அவர்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த சொத்துக்களை தனக்கு பிறகு ஏழைகளுக்காக அது பயன்படட்டும், ஏழைகளாக இருக்கிற முஸ்லிம்கள் பயன்படட்டும், அனாதைகளாக இருப்பவர்களுடைய வாழ்க்கை முன்னேறட்டும், விதவைகளாக இருப்பவர்களுடைய வாழ்க்கை முன்னேறட்டும் என்று அவர்கள் தானமாக வழங்கிய சொத்து தான் இந்த வக்ஃப் என்கிற சொத்து. அது முழுக்க முழுக்க முஸ்லிம்களால் வழங்கப்பட்ட சொத்து. மத்திய அரசாங்கம் இந்த சொத்தின் மீது இப்பொழுது அவர்களுக்கு கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. ஏன் கண்ணை உறுத்துது தெரியுமா? இந்த சொத்து எவ்வளவு இருக்கிறது? கொஞ்சம் கிடையாது. நீங்கள் நினைப்பது போல இஸ்லாமியர்கள் என்பவர்கள் சாதாரணமான மனம் படைத்தவர்கள் அல்ல, அவர்கள் வள்ளல் தனம் கொண்டவர்கள். நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன், பெருமைக்காக பேசவில்லை, உண்மையை புரட்டாக பேசவில்லை, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். எல்லோரும் தங்களுடைய தேவை ஏற்படுகிற பொழுது, கஷ்டம் ஏற்படுகிற பொழுது வட்டி கடையில போய் வட்டி வாங்குறான. ஆனா இஸ்லாமியர்கள் வட்டி வாங்குறாங்களா? வட்டி வாங்குவதை இந்த மார்க்கம் தடுத்திருக்கலாம். அதனால எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட வட்டி கடைக்கு போக மாட்டேங்கிறான். ஏன் வட்டி கடைக்கு போக மாட்டேங்கிறான் தெரியுமா? வட்டி என்பது பிறருடைய உழைப்பை சுரண்டுவது. மனித நேயத்தை நாம் போற்ற வேண்டும், மனித நேயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என வார்த்தைக்கு வார்த்தை நாம் பேசுகிறோமே, அந்த மனித நேயம் என்பது வார்த்தைகளால் அல்ல, நடைமுறையில் காட்ட வேண்டும்.
பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். அப்ப வட்டி கடைக்கு போறவங்க யாரு? விபத்தில் அடிபட்டவர்கள், ஏழைகளாக இருப்பவர்கள், அவனுக்கு உடம்பு சரியில்லை அல்லது ஸ்கூல் பீஸ் கட்ட முடியல, ஒரு கடன் சுமையில் இருப்பவர்கள் தேவை ஏற்படுகிற பொழுது யார்கிட்டயாவது போய் கடன் கேட்கிறான். யாரும் கடன் தரல. அங்க மனிதநேயம் செத்து போய் விடுகிறது. ஏழையாக இருக்கிறான், வறுமையில இருக்கிறான், ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறான். இவனுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு, இந்த நேரத்தில் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நம்ம அவனுக்கு கொஞ்சம் கடன் கொடுப்போம், அவன் சிரமத்திலிருந்து மீறுவானே அப்படி என்று மனித நேயத்தோடு உதவக்கூடிய உள்ளங்கள் இல்லை. அதனால என்ன பண்றான்? வட்டி கடைக்கு போய் வட்டிக்கு பணம் வாங்குறான். வட்டிக்கு பணம் வாங்கி இவன் தொழிலை செஞ்சு இவன் சம்பாரிச்சு அந்த வட்டியை கட்டுறானா இல்லையா? சம்பாரிச்சு அந்த வட்டியை கட்ட முடியாம அந்த சொத்தை அழித்து வித்து விடுறானா இல்லையா? பிறருடைய உழைப்பை சுரண்டி சாப்பிடுவதுதான் வட்டி என்கிற மிக பயங்கரமான ஒரு கொடிய செயல். அந்த செயலை இஸ்லாமியர்கள் செய்வதில்லை. ஏன்? அவனுடைய உழைப்பை சுரண்டுகிற இந்த வட்டி எனக்கு தேவையில்லை என்று அதிலிருந்து தடுத்தவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் புரிந்து கொள்வதாக இருந்தால், நீங்க பேங்க்ல போய் பணம் போடுறாங்களா இஸ்லாமியர்கள், அங்க பேங்க் மேனேஜர்ட்ட போய் கேளுங்க, இஸ்லாமியருடைய அந்த பணத்தில் ஒதுக்கப்படுகிற வட்டி இருக்கிறது, நான் எவ்வளவு போட்டேன்? 50,000 போட்டேன், 50,000 மட்டும் எனக்கு கொடு, அது 5 வருஷம் கடந்ததுக்கு வட்டி எனக்கு தேவையில்லைன்றான். நான் 5 லட்சம் போட்டேனா, 5 லட்சத்தை மட்டும் திருப்பி கொடு, அது 10 வருஷம் கடந்ததுக்கு எனக்கு வட்டி தேவையில்லைன்றான். பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எத்தனை லட்சக்கணக்கான கோடிகள் அவர்கள் போட்ட பணத்திற்கு வட்டியாக ஒதுங்கியதை இஸ்லாமியர்கள் புறக்கணித்து எடுக்காமல் இருக்கிறார்கள் என்று. அப்ப மனிதநேயத்தை கடைபிடிக்கிற இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு பகுதியாக ஏழை மக்கள், நலிந்தவர்கள் முன்னேற வேண்டும் என்று தங்களுடைய சொத்தை தானமாக தருகிறார்கள். அப்படி தரப்பட்ட சொத்துதான் வக்ஃப் என்ற பெயரிலே இஸ்லாமியர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. இது மத்திய அரசாங்கத்திற்கு கண்ணை உறுத்துகிறது. ஏன் கண்ணை உறுத்துது? இது கொஞ்ச நஞ்சு சத்து இல்ல, சொத்து கிடையாது. இந்தியாவிலேயே அதிகமான சொத்து இருக்கிற துறை எது தெரியுமா? ராணுவம் தான். நீங்க இந்தியாவுடைய எல்லை பகுதி இருக்கிற அங்க போனீங்கன்னா யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள போக முடியாது. இந்தியாவுடைய எல்லையில சொல்றேன், இங்கிருந்து 50 கிலோமீட்டர்களுக்கு நம்முடைய எதிரி நாடினுடைய எல்லை இருக்கும். அந்த 50 கிலோமீட்டர் இருக்கிற அந்த நிலப்பரப்பினுடைய சொத்து யாருக்கு சொந்தம்? ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அவர்களை மீறி யாரும் அங்கே செல்ல முடியாது. அவர்களுக்கு மட்டுமே சொந்தமான சொத்து தான் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் சொத்து நிறைந்த ஒரு துறையாக ராணுவத்துறை தான் முதலிடத்தில் இருக்கிறது. அடுத்த துறை எது தெரியுமா? ரயில்வே துறை. இந்தியாவிலே எந்த ஊருக்கு போனாலும், எந்த நகரத்திற்கு போனாலும் அங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதா இல்லையா? அப்ப இந்தியாவில எல்லா இடத்திலும் ரயில்வே துறை இருக்கிறது. அதுதான் இந்தியாவிலேயே அதிகமான சொத்து கொண்ட துறையாக இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த இடத்துல எது இருக்கு தெரியுமா? ஏன் முஸ்லிம்கள் போராடுகிறார்கள் தெரிகிறதா? ஏன் மத்திய அரசாங்கம் திருத்தம் கொண்டு வருகிறது தெரிகிறதா? அதுக்கு அடுத்த இடத்தில் 3வது இடத்தில் இருப்பது வக்ஃப் சொத்துக்கள் என்று அரசாங்கம் சொல்கிறது. இந்தியாவிலேயே 3வது இடத்தில் அதிகமான சொத்து வைத்திருக்கிற ஒரு துறையாக வக்ஃப் போர்டு இருக்கிறது. இந்த துறைக்கு எவ்வளவு தெரியுமா சொத்து இருக்குது? இந்தியாவில் மட்டும் சொத்துக்களாக, அசையா சொத்துக்களாக ஒரு இடம் இருக்குதுன்னா அது 1 கோடி ரூபாய் போகும். அதோடைய எண்ணிக்கை ஒன்றுதான். இன்னொரு இடம் இருக்குதுன்னா 500 கோடிக்கு போகும். அதோடைய எண்ணிக்கையும் ஒன்றுதான். இப்படி ஒவ்வொன்றாக கூட்டி வக்ஃப் சொத்தினுடைய மொத்த எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 7,80,934. எவ்வளவு தெரியுதா? 7,86,934 அசையா சொத்துக்கள் இருக்கிறது வக்ஃப் போர்டில். அது எத்தனை கோடிகள், எத்தனை ஆயிரம் கோடிகள், எத்தனை லட்சம் கோடிகள்! இவ்வளவு சொத்து முஸ்லிம்களால் தங்களுடைய உழைப்பில் கிடைத்த சொத்துவை ஏழைகளுக்காக தானம் செய்திருக்கிறார்கள். இந்த சொத்து தான் மத்திய அரசாங்கத்துக்கு கண்ணை உறுத்துது. அதாவது 9.4 லட்சம் ஹெக்டேர் சொத்து இருக்கலாம் வக்ஃப் போர்டுல. எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது ஒரு நிலப்பரப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குட்டி குட்டி நாடாகவே 100 நாடு ஒதுங்கும். அவ்வளவு பெரிய நிலப்பரப்புகள் வக்ஃப் போர்டு இருக்கிறது. ஏழை முஸ்லிம்கள் பயன்பெற வேண்டும் என செல்வந்தர்களாக இருக்கிற முஸ்லிம்கள் தானமாக அளித்தது. இந்த சொத்து உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 2 லட்சத்துக்கு மேல இருக்கு. தமிழகத்தில் மட்டும் 60,000க்கு மேல இருக்குது சொத்து. அப்ப இந்த சொத்தை பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது? இவ்வளவு சொத்துக்கள் வைத்திருக்கிறார்களே,
இதை எப்படியாவது அவர்களிடத்திலிருந்து கபலீகரம் செய்வதற்கு சட்டபூர்வமா செய்யணும், அவ்வளவுதான். கொள்ளைப்புறமாக வந்தால் அவர்கள் அதனுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவார்கள், முஸ்லிம்கள் கொந்தளிப்பார்கள். எல்லோருடைய வாயையும் நம்ம அடைக்கணும்னு வச்சுங்க. அப்போ உங்க பாக்கெட்ல இருந்து நான் திருடுனா, கையை விட்டு திருடுனா அது திருட்டு. உங்க பாக்கெட்ல நான் கையை விடாம நான் எப்படி திருடுறது? நீ மணி பர்ஸ் வச்சிருக்கியா, அதுக்கு 18% ஜிஎஸ்டி போ. நீ அரிசி வாங்க போறியா, அதுக்கு 10% ஜிஎஸ்டி போ. நீ ஒரு Dress எடுக்க போறியா, அதுக்கு 15% ஜிஎஸ்டி போ. நீ செருப்பு போட போறியா, அதுக்கு 12% ஜிஎஸ்டி போ. அப்படின்னா நீ வாங்குற 500 ரூபாய் செப்பலுக்கு 12% ஜிஎஸ்டி கட்டுறிய, அது உன் பாக்கெட்ல கையை விடாம இருக்கிறது. இப்படி மத்திய அரசாங்கம் சட்டத்தின் வழியாக இந்த சொத்துக்களை ஆட்டைய போட பார்க்குது, முஸ்லிம்களிடம் இருந்து கபலீகரம் செய்ய பார்க்கிறது, முஸ்லிம்களிடம் இருந்து பறிக்க பார்க்கிறது. அப்படி 44 சட்ட திருத்தங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறார்கள். இந்த சட்டத்துல 44 சட்ட திருத்தங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறார்கள். நான் கேட்கிறேன், நியாய உணர்வோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சட்ட திருத்தமே கூடாது என்பது எங்களுடைய நோக்கமா? இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? சட்ட திருத்தமே வேண்டாம் என்பது முஸ்லிம்களுடைய நோக்கம் அல்ல. இந்த சொத்துக்கள் ஏழை முஸ்லிம்கள் பயன்பெற வேண்டும் என முஸ்லிம்களால் வழங்கப்பட்டது. நீங்கள் சட்ட திருத்தம் செய்தால் அந்த சட்ட திருத்தம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்னும் அந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அந்த சொத்தை பாதுகாப்பதற்கு அரணான சட்ட திருத்தங்கள் இருக்க வேண்டும். அதை யாரும் திருடி செல்லாத வகையில் அதை பாதுகாக்கிற சட்ட திருத்தங்கள் இருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தங்கள் அப்படி இருக்கிறதா? அது முஸ்லிம்களிடம் பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிற காரணத்தினால்தான் அதை இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். இதே போல 1954 வக்ஃப் போர்டுக்கு சட்ட திருத்தம் சட்டத்தை இயற்றினார்கள். வக்ஃப் போர்டு என்கிற ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். வெள்ளக்காரன் காலத்திலே வக்ஃப் போர்டு இருக்கிறது. அதை சட்டப்பூர்வமாக 1954 திருத்தினார்களே, அப்பொழுது முஸ்லிம்கள் வீதியில இறங்கி போராடினார்களா? வக்ஃப் திருத்த சட்டத்தை எப்படிப்பா நீ வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு 1954 கொண்டு வருகிற பொழுது முஸ்லிம்கள் வீதியில இறங்கி போராடினார்களா? 1995 இதே போல வக்ஃப் சட்டங்கள் திருத்தப்பட்டது. அப்பொழுது முஸ்லிம்கள் வீதியில இறங்கி போராடினார்களா? 2003 இதே போன்ற வக்ஃப் சட்டம் திருத்தப்பட்டது. அப்பொழுது முஸ்லிம்கள் வீதியில இறங்கி போராடினார்களா? வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம்கள் போராட்டம் நடத்தினார்களா? 2013 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கூட இதே போல வக்ஃப் சட்டத்தை திருத்திய பொழுது முஸ்லிம்கள் போராடி இருக்கிறார்களா? நான் கேட்கிறேன் உங்களிடத்திலே, ஏன் முஸ்லிம்கள் போராடவில்லை? அந்த திருத்தங்கள் எல்லாம் வக்ஃப் சொத்தை யாரும் ஆட்டைய போட்டாம, யாரும் திருடி விடாமல், யாரும் தங்களுக்குரியதாக ஆக்கிக் கொள்ளாமல் அந்த வக்ஃப் சொத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலே சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டார்கள். அந்த திருத்தத்திற்கு எதிராக எந்த முஸ்லிம்களும் வீதியிலே இறங்கி போராடவில்லை. எந்த அரசியல் கட்சிகளும் கண்டன குரல்கள் எழுப்பவில்லை. நாடாளுமன்றம் முடக்கப்படுகிற வகையிலே அன்றைக்கு எதிர்கட்சிகள் முழக்கமிடவில்லை. நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்ட களங்களிலே அரசியல் கட்சிகள் குதிக்கவில்லை. பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு ஏன் இப்படி போராடுகிறார்கள்? ஏன் வீதியிலே வந்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள்? அன்றைக்கு வீதிக்கு வராத முஸ்லிம்கள் இன்றைக்கு மோடி கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஏன் வீதியிலே வந்திருக்கிறார்கள்? புரிந்து கொள்ளுங்கள். மோடி அரசாங்கத்திற்கு இந்த நாட்டை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. நான் கேட்கிறேன் உங்களிடத்திலே, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே விற்கப்பட்ட விலைவாசிகள் இன்றைக்கு விற்கப்படுகிறதா? இந்திய நாட்டிலே பெரும்பான்மையாக இருப்பவர்கள் இந்துக்கள் தானே. இந்துக்களுக்காக வந்திருக்கிற ஒரு மோடி அரசாங்கம் மன்மோகன் சிங் விற்க 10 ரூபாய்க்கு மன்மோகன் சிங் அரிசி விற்கிறாரா? நான் இந்துக்களுக்காக வந்திருக்கிறேன், நான் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பேசுறாருல. மன்மோகன் சிங் 10 ரூபாய்க்கு அரிசி வித்தா நான் 5 ரூபாய்க்கு அரிசி விற்கிறேன்னு இந்த மோடியால் விற்க முடிந்ததா? மன்மோகன் சிங் 400 ரூபாய்க்கு கேஸ் வித்தார். நான் இந்துக்களுக்காக வந்திருக்கிறேன் என்று மேடைக்கு மேடை பேசுகிற மோடியால் 100 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விற்க முடிந்ததா? நான் கேட்கிறேன், பண மதிப்பு இழப்பை மன்மோகன் சிங் காலத்தில் இருந்த அந்த நிலையிலே மோடியால் தொடர்ந்து கடைபிடித்து தக்க வைக்க முடிந்ததா? ஏன் முடியல? இவருக்கு நாட்டை பத்தியும் கவலை இல்ல, இந்துக்களை பத்தியும் கவலை இல்ல. நீங்கள் எப்படி போனாலும் போகட்டும், எங்களுக்கு அதானியும் அம்பானியும் மட்டும்தான், அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பது மட்டும்தான்.
அப்படின்னு தான் இருக்கிறேன். ஏன் மோடிக்கு நாட்டை பத்தி எந்த கவலையுமே கிடையாது, எந்த அக்கறையும் அவருக்கு இல்ல. ஆனா அவர் என்ன சொல்றார், முஸ்லிம்களை பார்த்தால் எங்களுக்கு பரிதாபமாக இருக்கிறது, அவங்க மேல அக்கறையா, முஸ்லிம்கள் மேல அக்கறையோடு மோடி பேசுகிறாராம். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது, அதனால நான் இங்க சட்ட திருத்தத்தை கொண்டுட்டு வரணும் மோடி சொல்றார். அவருக்கு எவ்வளவு கரிசனை பார்த்தீர்களா, முஸ்லிம்கள் மீது எவ்வளவு பிரியம் பார்த்தீர்களா, முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று மோடிக்கு தூக்கமே வரல பாத்தீங்களா? எங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியாதா? நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இங்கே 70 வயது நிரம்பியவர்கள் இருக்கிறீர்கள், 50 வயதை கடந்தவர்கள் இருக்கிறீர்கள், 40 வயதை கடந்தவர்கள் இருக்கிறீர்கள், 30 வயதை கடந்தவர்கள் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய தாத்தாவிடத்திலே போய் கேட்டு பாருங்கள். தாத்தா தாத்தா உங்களுக்கு 25 வயசா இருக்கிறப்ப கேளுங்க, தாத்தா உங்களுக்கு 25 வயசா இருக்கிறப்ப இஸ்லாமியர்களுடைய நிலையை கண்டித்து அவருடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் வீதியிலே இறங்கி போராடி இருக்கிறீர்களா தாத்தா அப்படின்னு கேளுங்க. உங்க தாத்தாவுக்கு 25 வயசுல அவரால் 10 போராட்டத்தை அடையாளப்படுத்த முடியுமா? உங்க அத்தா இருக்கிறாங்களே பாபா, அந்த பாபாவிடத்தில் உங்களுடைய வாப்பாவிடத்தில் போய் கேட்டு பாருங்கள். வாப்பா உங்களுக்கு 25 வயசுல, இப்ப இல்ல, இப்போ உங்க வாப்பாவுக்கு 70 வயசு, இப்போ உங்க வாப்பாவுக்கு 80 வயசு. உங்க வாப்பாவுக்கு 25 வயசா இருக்கும் பொழுது, பாப்பா நீங்க 25 வயசா இருக்கிற இளைஞருடைய அந்த பருவத்தில் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி வீதியிலே இறங்கி போராடி இருக்கிறீர்களா வாப்பா அப்படின்னு போய் கேளுங்க அவர்கிட்ட. அவரால் 5 போராட்டங்களை அடையாளப்படுத்த முடியுமா தோழர்களே? ஆனால் இந்த தலைமுறை முஸ்லிம்கள், நான் கேட்கிறேன், எவ்வளவு அக்கறை மோடிக்கு முஸ்லிம்கள் மீது? இந்த தலைமுறை முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கிறார்கள்? எத்தனை கைது போராட்டங்கள், எத்தனை அடக்குமுறை போராட்டங்கள், எத்தனை சிறை நிரப்பும் போராட்டங்கள், எத்தனை அனுமதி மறுக்கப்பட்ட போராட்டங்களுக்கு தடையை மீறிய போராட்டங்கள். கர்ப்பிணிகள் வருகிறார்கள் வீதியிலே இறங்கி கைதுக்கு மஞ்சாமல், வயோதிகர்கள் வருகிறார்கள் பெற்ற குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வருகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் சிறைச்சாலையை பார்த்து அஞ்சக்கூடியவர்களா? நான் கேட்கிறேன், அவ்வளவு ஒடுக்குமுறைகள், அவ்வளவு அநீதிகள், அவ்வளவு ஏற்றத்தாழ்வு சிந்தனைகள். ஏன் முஸ்லிம்களை அடிச்சா எவன் கேட்பான்? முஸ்லிம்கள் எவன்டா கிள்ளிக்கிறாம அப்படி நினைக்கிறார்கள். அவ்வளவு அடக்குமுறைகளை சந்தித்த காரணத்தினால்தான் இந்த தலைமுறை முஸ்லிம்கள் போராட்ட களத்திற்கு வருகிறார்கள் என்றால் நம்முடைய நிலைமை புரியுதா? அப்ப மோடிக்கு என்ன அக்கறை? நம்ம ரோட்ல நிறுத்தாம இருக்கணும், இன்னைக்கே நம்ம நிறுத்துறோம். இந்த சட்ட திருத்தத்தை நாங்க கேட்கமா? இஸ்லாமியர்கள் தானே கேட்கணும். முஸ்லிம்களுடைய சொத்தை, அந்த மதத்தினுடைய வழிபாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட சொத்தை, பள்ளிவாசல்களாக இருக்கப்படுகிற சொத்தை, தர்காக்களாக இருக்கப்படுகிற சொத்தை, முஸ்லிம்களுடைய சொத்தாக இருக்கிற அந்த சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் இப்படி வேணும்னு முஸ்லிம்கள் தானே கேட்கணும். இவர் உங்க மேல நாங்க கவலைப்படுறோம்னு சொல்லி சட்ட திருத்தம் பண்றாரு. அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு அக்கறை அவருக்கே இஸ்லாமியர்கள் மீது. நான் கேட்கிறேன், சிஏ சட்டம் கொண்டு வந்தார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த மோடி என்பவருக்கெல்லாம் அவர் எப்பயுமே எப்படி தெரியுமா, ஏதாவது ஒண்ணுல மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்க, உடனே இஸ்லாமியர்கள் அப்படியே ஒரு வம்புகள் தூட்டுவாரு. ரோட்ல இறங்கி முஸ்லிம்கள் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவர் பண்ணினதே தெரியாது, இவர் என்ன பண்றாருன்னு தெரியாது. அப்படி ஒரு உணர்வை அவர் மக்களிடத்தில் விதைத்து விடுவார்கள். சிஏ சட்டம் கொண்டு வந்தார்கள். டெல்லியில முஸ்லிம்கள் ஷாஹின் பாக் உட்கார்ந்து இருக்கிறாங்க, போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இஸ்லாமியர்களை யாரும் அலட்சியமாக கருதி விடாதீர்கள். 250 ஆண்டுகால விடுதலை போராட்டத்திலே தலைமுறையாக பங்கெடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் தெரியுமா? சும்மாவா? நான் கேட்கிறேன், இவரெல்லாம் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் என்று சிலரை அடையாளப்படுத்துகிறார்கள். சரி, அடையாளப்படுத்திட்டா அவருக்கு அடுத்த தலைமுறையை காட்ட முடியுமா உன்னால? அவருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அடுத்த தலைமுறையை உன்னால காட்ட முடியுமா? அதுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அவருடைய அடுத்த தலைமுறையை உன்னால் காட்ட முடியுமா? ஆனால் இஸ்லாமியர்களுடைய வரலாறு எப்படிப்பட்டது தெரியுமா? 50 வருஷத்தில் உள்ள தியாகியை காட்ட முடியும், 30 வருஷத்தில் உள்ள தியாகியை காட்ட முடியும், 200 வருஷத்தில் உள்ள தியாகியை காட்ட முடியும், 250 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள தியாகியை காட்ட முடியும். அப்படி தலைமுறையாக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். அப்படி டெல்லியிலே ஷாஹின் பாக் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெறும் 70 வயது நிரம்பிய 2 பெண்கள், 2 தோழிகள் இந்த சிஏஏ சட்டத்திற்கு எதிராக வீதியிலே வந்து அமர்கிறார்கள். அவங்க வீட்டுல உள்ள குழந்தைங்க வந்து கூப்பிடுறாங்க, பையனுங்க இளைஞராக இருப்பவர்கள், அம்மா பாக்கியம்மா ரொம்ப பனி பெய்து கொண்டிருக்கிறது, டெல்லியிலாம் குளிரும்,
நீங்க வாங்க வீட்டுக்கு அப்படிங்கும் பொழுது அந்த அம்மா சாலையில பிளாட்பாரத்துல தான் உட்கார்ந்து 70 வயசு. அதனுடைய தோழி என்னுடைய தோழி வரலேன்னு அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது. அந்த அம்மா சொன்னிச்சு, இந்த சிஏஏ சட்டத்தை ரத்து செய்கிறவரை நான் வரமாட்டேன், நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று பிளாட்பாரத்தில் அமர்ந்தவள் தான் ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அவளுடைய போராட்டம் தான் இந்தியாவினுடைய பட்டி தொட்டி எங்கும் இந்தியாவை உலுக்குகிற போராட்டமாக மாறியது. புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமியர்கள் அடக்குமுறையை பார்த்தால் அமைதி காக்க செல்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் வெகுண்டெழுந்தால் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், சிஏஏ சட்டம் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் கபில் சர்மா என்கிற பாஜகவினுடைய தலைவர் அவர் என்ன பண்றாரு, நாங்களும் போராடுறோம் அப்படின்னு அந்த போராட்டங்களை மக்களை திரட்டி எல்லாம் காசுக்கு ஆரம்பிச்சு போராடுறோம் சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரங்களை பேசுகிறார். அப்ப அங்க இருக்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற முரளிதர், உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற முரளிதர் சொல்கிறார், சிஏஏ போராட்டத்தை அவர்கள் நியாயமாக போராடுகிறார்கள், உணர்வுபூர்வமாக போராடுகிறார்கள், சாலையை மறைக்கவில்லை, ரோட்டை மறைக்கவில்லை, வாகனங்களை தடுக்கவில்லை, எந்த விதமான இடையூறும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிராக நின்று போராடுபவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவரால் வெறியூட்டக்கூடிய வகையிலே, அதாவது அவர்களை கோபப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் பேசுகிறார்கள். டெல்லி காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இத்தனை நாட்களாக ஒரு மைக்க பிடிச்சு பேசுறாரு, டெல்லி காவல்துறை தூங்கிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி முரளிதர் என்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேள்வி எழுப்புகிறார். என்ன பண்ணுச்சு தெரியுமா பாஜக? இன்னைக்கு மோடி சொல்றாருல, இஸ்லாமியர்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குது அப்படின்னு அக்கறை உள்ள மனிதராக பேசுகிறாரு. அப்படி முரளிதர் சொல்றாரு, சாயந்தரம் தீர்ப்பளிக்கிறார். இரவோடு இரவாக அந்த முரளிதரை ஹரியானாவிற்கு மாற்றிவிட்டாங்க. எவ்வளவு அக்கா பாத்தீங்களா? ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி கூட நியாய உணர்வோடு முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேசிவிடக் கூடாது என்று கருதியவர்கள் இவர்கள். நான் எவ்வளவு அக்கறை இவர்கள். மாட்டு கட்சிக்காக வேண்டி அகலாக படுகொலை செய்யப்பட்டார், அடித்து படுகொலை செய்யப்பட்டார். தேசமே வெகுண்டெழுந்தது, போராட்ட களத்திலே குதித்தார்கள். அப்படி அகலாக்கை அடித்து படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் விரைவாக விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, அவர்களுக்கு அரசு வேலை வழங்கினார்கள். இப்படி இஸ்லாமிய வெறுப்பை காட்டியவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்களை பார்த்து நாங்க பரிதாபப்படுறோம் அப்படின்னு சொன்னா வேஷம்லாம் இன்னைக்கு கலைஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய முகமூடிகள் எல்லாம் இன்றைக்கு கலைந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்தியாவிலேயே வறுமையில் தள்ளப்பட்ட சமுதாயம் யார் தெரியுமா? இஸ்லாமியர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெறும் முழக்கமிட்டு கலைந்து செல்பவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கான ஆசிரியர்கள் நீங்கள். புரிந்து கொள்ளுங்கள், நம்மளாம் யாரு? நாட்டை ஆண்டவர்கள். இந்தியா என்கிற இவ்வளவு பெரிய தேசத்தை ஆண்டவர்கள். நான் கேட்கிறேன், ஆண்ட பரம்பரை என்று சொல்கிறார்களே, அவர்கள் கேரளாவை ஆண்டிருக்காங்களா? கர்நாடகாவை ஆண்டிருக்கிறாங்களா? பஞ்சாபை ஆண்டிருக்கிறார்களா? ஒடிசாவை ஆண்டிருக்கிறார்களா? மேற்கு வங்கத்தை ஆண்டிருக்கிறார்களா? குஜராத்தை ஆண்டிருக்கிறார்களா? டெல்லியை ஆண்டிருக்கிறார்களா? நான் கேட்கிறேன், இந்தியாவினுடைய எல்லா நிலப்பரப்புகளையும் ஆண்டவர்கள் இஸ்லாமியர்கள். தெரியுமா? அப்படி ஆண்ட பரம்பரையாக இருந்த நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ராஜேந்திர சர்க்காருடைய அறிக்கை சொல்லுகிறது தோழர்களே. ராஜேந்திர சர்க்கார் யாரு? மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. அவர் தலைமையில கமிஷன் வைக்கிறார்கள். பிரதமர் கேட்கிறார், இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமை எல்லாம் ஆய்வு செய்து அறிக்கை தாங்கன்னு கேட்கிறாரு. அப்படி ராஜேந்திர சர்க்கார் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கையிலே உங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? என்ன? வரலாறுகளை படிங்க. அடுத்த தலைமுறைக்கான ஆசிரியர்கள் நீங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறை மேம்பட்டவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக அமர வேண்டும் என்கிற லட்சிய உணர்வோடு வாழ்க்கையை துவங்குங்கள். அதிலே ராஜேந்திர சர்க்கார் சொல்கிறார், மலைவாழ் மக்களை விட பின்தங்கி இருக்கவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறார். மலைவாழ் மக்களை விட வறுமையிலே ஏழ்மையிலே தள்ளப்பட்ட சமூகம் நீங்கள். புரிந்து கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், உங்க தாத்தா அரசு அதிகாரியா? உங்க அத்தா அரசு அதிகாரியா? நீங்க அரசு அதிகாரியா? உங்களுடைய பிள்ளைகள் அரசு அதிகாரியா? உங்களுடைய பேர பிள்ளைகள் அரசு அதிகாரியா? உங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் தெரியும் சொல்றீங்களா? கிருஷ்ணகிரியில நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு சொல்கிறேன். வெறும் வெற்று முழக்கத்தை முழங்கிவிட்டு கலைந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது தோழர்களே. புதிய வரலாறை நாம் படைக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டோர் என்கிற அடையாளத்தை மாற்றுகிற வகையிலே ஆக்கப்பூர்வமாக நாம் செயல்படக்கூடிய தலைமுறையாக மாற வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த கிருஷ்ணகிரியில எவ்வளவு சொந்தம் இருக்குன்னு சொல்றீங்க.
ஒசூர்ல எவ்வளவு சொந்தம் இருக்குங்கிறீங்க. நான் கேட்கிறேன், உங்க சொந்தக்காரங்களை எல்லாம் அழைச்சிங்க. உங்க சொந்தக்காரங்கள்ல 10 அரசு அதிகாரியை உங்களால் அடையாளப்படுத்த முடியுமா? 10 அரசு அதிகாரிகளை ஏன் முடியல? யாருமே அரசு அதிகாரி இல்லை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்க தாத்தா கூலி வேலை, உங்க அத்தா கூலி வேலை, நீங்க கூலி வேலை, உங்க மகனார் கூலி வேலை, உங்களுடைய பேரப்பிள்ளை கூலி வேலை, தலைமுறையாக கூலிகளாக நாம் இருக்கிறோம். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நிலையை மாற்ற வேண்டும். நம்மளை இப்படியே கட்ட விட்டுக்கிட்டே நம்ம முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க கூடாத ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் இந்த பாஜகவினுடைய சங்பரிவாருடைய அஜெண்டாக்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் போடுகிற வீதியிலே, அவர்கள் போடுகிற ரோட்ல போய்கிட்டே இருக்கிற ஆளா நம்ம இருக்கக்கூடாது. முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதுல சொல்றாரு பெண்களை சேர்க்கணும். அது என்ன சாதக பாதமா? பெண்களை சேர்க்கணும். அந்த கமிட்டியில, அந்த சட்ட திருத்தத்துல பெண்களை சேர்க்கணும். அது எப்படி ஒரு சாயம் பூசுறாங்க பாத்தீங்களா? பெண்களை சேர்க்கணும்னா பெண்களுக்கு இஸ்லாத்துல உரிமை இல்லை போல இருக்கு அப்படி நினைப்பாங்கல்ல. அப்படி ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துவது. முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. முத்தலாக்க இல்லப்பான்னு நாங்க கத்துறோம். முத்தலாக்க இல்லை எங்கள்கிட்ட. நாங்க தீர்ப்பளிப்பதில் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. குரானில் இல்லை. முஸ்லிம்களிடத்தில் அப்படி சில தவறான நடைமுறை இருக்கலாமே ஒழிய ஜமாத்துகளிடம் கிடையாது. குரானிலோ ஹதீஸிலோ இப்படி இல்லை என்று நாங்கள் போராடுகிறோம். இருக்கிற மாதிரி ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். பெண்களை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு நிலையை மக்கள்கிட்ட ஆட்டுறாங்க. பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை போல இருக்கு. நான் கேட்கிறேன், பதில் செய்யறது தெரியுமா உங்களுக்கு? அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவரோட பள்ளி தோழி பதில் செய்ய, அவங்க வட்டோருடைய சேர்மனா இருந்தாங்கல்ல, நீ உறுப்பினராக தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய தோழியாக இருக்கிற பதில் செய்யத்தை வக்போருடைய சேர்மனாக ஆக்கணிச்சு. அப்படித்தான் சொல்லிட்டா முஸ்லிம்கள் போராடினாங்களா? எந்த தடையுமே கிடையாது. இப்ப இருக்கிற வக்போரில் கூட 2 பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்ப எப்படி ஒரு சாயம் பூசுறாங்க? இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தும். அப்படி நீ பேசு, நீ இப்படி பேசிட்டா எங்களை அழித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இப்படி பேசிவிட்டால் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை குறைத்து விடலாம் என்று நினைக்கிறாயா? நீ பேசத்தான் இந்த மார்க்கத்தினுடைய போதனைகள் மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய வளர்ச்சி தாறுமாறாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது புயல் காற்றை போன்றது. புயல் காத்துக்கு நீ கதவெல்லாம் போட்டு மூட முடியாது. ஏன்? அவ்வளவு இதோட கண்டென்ட் அப்படி, இதோடைய சமத்துவம் அப்படி, இதனுடைய சகோதரத்துவம் அப்படி. நான் கேட்கிறேன், எதிர்க்கப்பட்ட ஒரு கொள்கையை எதிர்ப்பவரே ஏற்று நின்ற உலக வரலாற்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? யார் ஒருவர் ஒரு கொள்கையை மேடையிலே முழங்குகிறாரோ, அந்த கொள்கைக்கு எதிராக ஆயுதம் தாங்குகிறாரோ, அந்த கொள்கைக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போர்க்களத்திற்கு செல்கிறாரோ, அவரே அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கைக்காக பிரச்சாரம் செய்து மடிந்த வரலாறு உலக வரலாற்றிலே நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட வரலாறை கொண்டதுதான் இஸ்லாம். புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்தியா சுதந்திரம் கிடைக்க போதுங்க, காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள்கிட்ட கேட்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போறாங்க, இந்தியா எப்படிப்பட்ட ஆட்சி முறை கொண்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட ஆட்சி முறையினுடைய பாதையிலே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று மகாத்மா காந்தியடிகளிடத்திலே கேட்கிற பொழுது மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், உமருடைய ஆட்சி வேண்டும் என்றார். யார் இந்த உமர் தெரியுமா? முகமது நபி அவர்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கியவர். பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முகமது நபி அவர்களுக்கு பிறகு அந்த சவுதி அரேபியாவுடைய மன்னராக இஸ்லாமிய ஆட்சியை நடைமுறைப்படுத்தியவர். அந்த ஆட்சி இந்தியாவுக்கு வேறு காந்தியடிகள் சொன்னார். இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ அவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். பாபர் மசூதியை இடித்த பல்பீர் சிங்குடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? பாபர் மசூதி இடிக்கிறார்கள். 200 பேருக்கு லீடராக இருந்தவர் பல்பீர் சிங். பாபர் மசூதியினுடைய டூமியை இறங்கி அந்த டூமை உடைத்தவர். அதற்கு பிறகு குர்ஆனை படிக்கிறார். பாபர் மசூதியை இடிப்பதற்கு 200 பேருக்கு தலைமை தாங்கி சென்றவர். அந்த டூம்ல இருந்து டூமை உடைச்சவர். அதற்கு பிறகு குர்ஆனை படித்துவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 107 பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வரலாறு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உண்டு, இஸ்லாத்திற்கு உண்டு. மோடி இப்படி பேசுற பெண்களுக்கு என்னமோ அடிமை. நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துல பங்கெடுக்குன்னு சட்டம் கொண்டு வந்தார். எனக்கு தவிர இந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையார பிறகு கொண்டு வந்தாரு. கலைஞர் தானே கொண்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சா?
இல்லதானே? இந்திரா காந்தி காலத்துல பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்குன்னு இருந்துச்சா? ஆனால் இஸ்லாத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொத்தில் பெண்களுக்கு பங்கு இருக்குங்கிற சட்டம் இருக்கு தெரியுமா? பெண்களை அடிமைப்படுத்துதா? நான் கேட்கிறேன், மறுமண உரிமை இருந்ததா இந்த நாட்டுல? கணவன் இறந்து விட்டால் அவளுக்கு மறுமணம் செய்யக்கூடாது, உடன்கட்டை ஏற்றி விடுவார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெண்களுக்கு மறுமண உரிமை தரப்பட்டது, விவாகரத்து உரிமை தரப்பட்டது. அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கான உரிமை வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். அது இப்படி ஒரு சாயம் பூசுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுல என்ன மாதிரியான பாதகங்களை அவர்கள் சொல்கிறார்கள் தெரியுமா? என்ன மாதிரி பாதகங்கள்? ஒரு வக்ஃபு சொத்தை வக்ஃபு கமிட்டியில முஸ்லிம் அல்லாதவர்களை உறுப்பினராக சேர்க்கலாம். கமிட்டியில் அதிகாரம் பெற்ற அந்த கமிட்டியில் முஸ்லிம் அல்லாதவர்களை உறுப்பினராக சேர்க்கலாமா? அது முஸ்லிம்களுடைய சொத்தை அபகரிக்கிற முயற்சி இல்லையா? ஒரு இஸ்லாமியர்கள் மட்டும் நிறைந்திருக்கிற அந்த சொத்துக்கு இஸ்லாமியர்கள் இருந்தால்தான் பாதுகாக்க முடியும். முஸ்லிம் அல்லாதவர்களை நீங்கள் நுழைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இதே போல நான் கேட்கிறேன், அதை நாங்கள் விரும்பவில்லை, அது எங்களுடைய நோக்கமும் இல்லை. இந்துக்களுடைய அறநிலைத்துறையில் ஒரு இஸ்லாமியரை நியமிக்கலாம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லுமா? இந்துக்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க அறநிலைத்துறையிலே கிறிஸ்தவர்களை நியமிக்கலாம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லுமா? கிறிஸ்தவர்களுடைய சொத்தை பாதுகாக்கிறார்களே, அதிலே ஒரு இந்துக்களை நியமிக்கலாம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லுமா? அதை நம்ம ஏற்றுக்குவோமா? எல்லோரும் மதிப்போம், மறப்போம், அதை எதிர்ப்போம், நியாய உணர்வோடு சொல்லுவோம். அந்தந்த மதத்துக்காரங்களுடைய சொத்தை அவங்களே பாதுகாக்கட்டும்பா, அப்பதான் அதுல குழப்பம் வராது, பிரச்சனை வராது, சரியாக போகணும்னு சொல்லுவோமா இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க? அதுல குழப்பம் விளைவித்து அந்த சொத்தை முஸ்லிம்களிடம் பறிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முஸ்லிம் அல்லாதவரை நியமிக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? டவுசர் பட்ட பாய்ஸா இருப்பார். யார் அவரு? மத்திய அரசாங்கம் சொல்லி இப்ப சட்டத்தை போட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு ஆள் யாரு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி முற்போக்கு சிந்தனையாளரா இருக்க மாட்டாரு, மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டுள்ளம் படைத்தவராக இருக்க மாட்டாரு, டவுசர் பாய்ஸா இருப்பாரு. புரியுதா? அப்ப அவர் அந்த வக்ஃபோர்டுல உறுப்பினராக இருந்தா அந்த சொத்து பாதுகாக்கப்படுமா? இதற்காகத்தான் நாங்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, வக்ஃபோர்டுக்கு என்று ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டி தான் அந்த சொத்தில் பிரச்சனை வருகிற பொழுது அதை முடிவு செய்யும், கவுன்சில் முடிவு செய்யும். ஆனால் இவங்க என்ன பண்றாங்க? அந்த சட்ட திருத்தத்துல அதனுடைய முழு அதிகாரமும் வக்ஃபோர்டுக்கு கிடையாது. யாருக்கு கிடையாது? வக்ஃபோர்டுக்கு கிடையாது. இஸ்லாமியுடைய சொத்தை பாதுகாக்கிற வக்ஃபோர்டுகளுக்கு கிடையாது. அதனுடைய அதிகாரம் யாருக்கு தெரியுமா போகுது? மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு. சொத்தை பாதுகாக்க முடியுமா? நான் கேட்கிறேன், அரசாங்கத்தை மீறி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு முடிவெடுப்பாரா? நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட நியாய உணர்வோடு சிந்தித்து பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கான வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்க அதிகாரத்தை அளித்து விட்டால், அவர் அங்க இருக்கிற அந்த முதலமைச்சர் இருக்கிறாரு, அந்த யோகி, அவரை எதிர்த்து வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிற நடவடிக்கையில் அவர் இறங்குவாரா? அப்ப யாரை வச்சு நீங்க எல்லாத்தையும் ஆட்டைய போட பாக்குறீங்க? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்குன்னு ஒரு பொதுவான லேபிளை ஒட்டி அந்த ஆட்சித்தலைவரா யார் உட்காருவா? ஏற்கனவே அந்த டவுசர் பாய்ஸால ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அவர்கள் IAS IPS ஆன ஆளை கொண்டு வைப்ப, அவர் மத்திய மாநில அரசாங்கம் சொல்றதை செஞ்சுட்டு போயிடுவாரு, சட்டத்தின்படி செய்யறோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அப்ப அபகரிக்கப்படுமா படாதா? இதற்காகத்தான் நாங்கள் எதிர்ப்பு. எங்களுடைய சொத்து இது. அரசாங்கம் தானம் வழங்கியதா? எங்களுடைய இஸ்லாமியர்கள் தானம் வழங்கியது, ஏழைகளுக்காக வழங்கியது. அதை பாதுகாப்பது எப்படி எங்களுக்கு தெரியும்? நீ ஒண்ணு எங்களை பாதுகாக்கணும், உனக்கு நீ நீலி கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை. நீ எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை கருவறுத்தா என்று எங்களுக்கு தெரியும். தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அப்படி பல்வேறு சட்ட திருத்தங்கள். யாராவது ஒருத்தங்க வக்ஃபு சொத்தை அபகரித்து விட்டால் அவர்களுக்கு 2 ஆண்டு தண்டனைகள் வழங்கப்படும் என்று சட்ட திருத்தம் இருக்கிறது, அதை நீக்கிவிட்டார்கள். அபராதம் போடப்படும் என்று சட்ட திருத்தம் இருக்கிறது, அதை நீக்கிவிட்டார்கள். இப்படி ஒருவர் வக்ஃபு சொத்தை அவர் தானமாக வழங்க வேண்டும் என்றால் உலகத்திலே இல்லாத அறிவாளியை ஏற்ற சட்டத்தை திருத்தறாங்க. என்னடா படிச்சீங்க நீங்கெல்லாம்? நான் கேட்கிறேன், ஒருத்தர் ஏழை ஒருத்தர் ரோட்ல போறாரு, அவருக்கு நான் தர்மம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். தர்மம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது நான் தர்மம் செய்யறான் எப்படி தெரியுமா செய்யணும்? நீ பச்சை சட்டை போட்டுட்டு தான் நீ காசு கொடுக்கணும், நீ செருப்பு போட்டுட்டு தான் காசு கொடுக்கணும், வெறுங்காலோட நீ சாப்பாடு பொட்டை வாங்கி கொடுக்க கூடாது ஒரு சட்டம் போட்டா எந்த கூமுட்டடா போட்டது நம்ம கேட்போமா இல்லையா? எந்த அறிவாளி இந்த சட்டத்தை ஏற்றியது என்று கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி வக்ஃபு திருத்த சட்டத்தில் என்ன கொண்டு வராங்க தெரியுமா? ஒருவர் வக்ஃபு போர்டுக்கு தன்னுடைய சொத்தை தானமாக வழங்க வேண்டும் என்றால் அவர் 5 வருடம் முஸ்லிமாக இருக்கணும். புரியுதா? ஒரு மனிதனுடைய உரிமையை பறிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறதா? ஒருத்தர் இன்னைக்கு வேறொரு மதத்தில் இருக்கிறார்,
அடுத்த நிமிடம் இஸ்லாத்தை தள்ளிவிட்டாருன்னு வச்சுக்க. இப்ப தள்ளிவிட்டார். உடனே அவர் பார்க்கிறாரு, என்னட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு, நாங்க 2 கோடி ரூபாய் நீங்க ஏழைகளுக்கு வச்சீங்கன்னு ஒருத்தர் வகுப்பு செய்ய வந்தா நீ கொடுக்க கூடாது. ஏன் நீ இப்பதான் வந்திருக்கிற, 5 வருஷம் கழிச்ச பிறகுதான் நீ பழம்பு முஸ்லீமா ஆவ, அப்பதான் நீ கொடுக்கணும் அப்படின்னா இது முஸ்லிம்களுக்கு பயன்படுகிற வகையில் சட்ட திருத்தம் இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா புரிந்து கொள்ளுங்கள். இது யாராவது இப்படி செய்வாங்களா? நீ ஒரு உண்டியல்ல காசு போறானா கூட இந்த தமிழ்நாட்டுல நீ உனக்கு 30 வயசு தாண்டாதான் நீ உண்டியல்ல காசு போட முடியும் அப்படின்னு சொன்னா என்னடா சட்டம் நம்ம கேட்க மாட்டோமா? அந்த மாதிரி இவர்கள் ஒரு தனி மனிதனுடைய அரசியல் அமைப்பு சட்டம் தந்திருக்கிற உரிமையை இவர்கள் படிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மத சுதந்திரமாக அரசியல் அமைப்பு சட்டம் தந்திருக்கிற ஆர்டிகல் 15, 16, 25, 26, ஆர்டிகல் 30 வழங்கப்பட்டிருக்கிற அந்த சட்டத்திற்கு எதிராக இந்த திருத்தங்கள் அமைந்திருக்கிறது என்பதற்காக வேண்டி நாட்டினுடைய சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அரவணையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் அடையாள போராட்டம் தான். நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம், எங்களுக்கு கத்துறதெல்லாம் ஒண்ணு பெரிய மேட்டர் கிடையாது. 250 வருஷம் நாங்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய ஒரு சமுதாயம். எங்களுடைய உரிமையை, எங்களுடைய சொத்தை நாங்கள் பாதுகாப்பதற்காக துணிந்து விட்டால் நாங்கள் இரவு பகல்லாம் பார்க்க மாட்டோம். சாகின் பார்த்து பார்க்கலையா நீங்க? காவல்துறை அரசாங்கம் எல்லாம் மிரண்டார்கள். இதுக்கே நாங்க பெரிய சோர்ஸ் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதா இருக்குது. இரவு பகல் பாராம அங்கேயே படுத்து கிடந்து போராட்டீங்களப்பா, கலைஞ்சு போங்க பாய், கலைஞ்சு போங்க பாய் சொன்னாங்களே. அப்படிப்பட்ட போராட்டங்களை நாங்கள் கையெடுத்தால் இந்த நாடு தாங்காது என்பதை இந்த அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்திலே இங்க கூடியிருக்கிற நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் வெற்று முழக்கமிட்டு கலைவி சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான நிலையில நம்மளை நிறுத்தினாங்கல்ல, இந்த சங்பரிவாரங்கள் மீது உங்களுக்கு கோபம் ஏற்பட்டால் அந்த கோபத்தை நீங்க எங்க காட்டணும் தெரியுமா? கல்வியில் காட்டுங்கள். அதிகாரமற்றவர்களாக நாம் இருப்பதனால்தான் அடக்குமுறை செய்கிறார்கள். அந்த அதிகாரத்தை பெறுகிற அந்த துறையிலே நாம் அமர வேண்டும். அடுத்த சந்ததியை அங்கே அமரக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எங்களிடத்திலே அதிகாரம் இல்லாததின் காரணத்தினால்தான் எங்களை அடக்கி பார்க்கிற, எங்களை ஒடுக்க பார்க்கிற, எங்களுடைய உரிமையை பறிக்கிற. பாரு, நான் அடுத்த தலைமுறையை அதே இடத்தில் அமர வைக்கிறேன் பார், அதிகாரம் வைக்கிறேன் பார். அதற்காக பாடுபடுகிற முஸ்லிம்களாக நீங்கள் மாற வேண்டும். தோழர்களே, ஒடுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் என்று நம்மளை சொல்கிறார்களே, அந்த அடையாளத்தை நீங்கள் எப்பொழுது மாற்றப் போகிறீர்கள்? வெறும் சோத்தை தின்னுட்டு குடும்பம் நடத்திட்டு தூங்கிட்டு மூத்தா பேலாம் நினைக்க போறீங்களா? புரிந்து கொள்ளுங்கள், கூலி பரம்பரையாக நாம் இருக்கிறோம். கல்வி என்கிற ஒரு பேராயுதம் தான் சங்கரிவார்களை அடிக்கக்கூடிய, சம்பட்டி அடிக்கக்கூடிய பேராயுதம் கல்வி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். படித்த சமுதாயத்தை உருவாக்குங்கள், கல்வியாளர்களை உருவாக்குங்கள், ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள், வழக்கறிஞர்களாக டாக்டர்களாக உருவாக்குங்கள். நான் கேட்கிறேன், 400 ஆண்டு காலம் இந்த பகுதியில நீங்கள் வாழ்கிறீர்களே, 400 வழக்கறிஞர்களை உங்களால் உருவாக்க முடிந்ததா? நான் கேட்கிறேன், 50 IPS உருவாக்கிறீங்களா? 50 IAS உருவாக்கிறீங்களா? ஏன் முடியல? சொல்லி தரல. இனிமேல் திருந்துங்கள், அதிகாரங்களை உங்களுக்குரியதாக மாற்றுங்கள். அதிகாரங்கள் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தை கல்வியின் வழியாக பெறுகிற ஒரு நல்ல தலைமுறையை, நல்ல சமுதாயத்தை படைக்கிற நன்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி புரிவானாக என்று எனது உரைக்கு தரையிடுகிறேன். ஒரு 2 கோஷங்கள் மட்டும் போட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் கலைந்து செல்லலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். சட்ட திருத்தம் என்ற பெயரால் அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன நியாயம், என்ன நியாயம்? நீதிவான்களே, இது என்ன நியாயம்? முஸ்லிம்களின் சொத்தை பறிக்க ஆதிகள் துடிப்பது என்ன நியாயம்? ராமர் கோயில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை நீ விடுவாயா? ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, வாழ விடு, வாழ விடு, வாழ விடு, வாழ விடு. இந்தியாவில் முஸ்லிம்களை, இந்தியாவில்
ஆசாதி 2 மட்டும் சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். நாம் உறக்க சொல்லுவோம், நாம் உறக்க சொல்லுவோம், செவி பேக்க சொல்லுவோம், நாம் வாங்கி உழைப்போம். இது எங்கள் சொத்து, நட்பு எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் பட்டம் ஒழிப்போம், உன் சட்டம் தகர்ப்போம். நீங்கள் பயப்பட மாட்டோம், நீங்கள் பயப்பட மாட்டோம். சுருக்கிட நினைத்தால் நட்பை இறக்கவும் மாட்டோம். உன்னை விரட்டி அடிப்போம், இன்ஷா அல்லாஹ் உன்னை விரட்டி அடிப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தை அல்லாஹ்விற்காக யார் ஒருவர் மற்ற மக்களின் மீது அக்கறை கொண்டிருக்கிறீர்களோ, மற்ற மக்களின் மீது இரக்கம் காட்டுகிறீர்களோ, மண்ணில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டி இந்த போராட்ட களத்திற்கு, ஆர்ப்பாட்ட களத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் விண்ணில் இருப்பவன் தன்னுடைய ரஹ்மத்தை உங்கள் மீது பொழிய செய்வான். வந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பாதுகாப்பளித்த காவல்துறையினருக்கும் இறைவன் பொருட்டு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஒரு சபை களையக்கூடிய நேரங்களில் அந்த கீழே இருக்கிற வாட்டர் பாட்டிலாம் எடுத்துருங்க. முஸ்லிம்கள் அமைதியாக வந்தார்கள். அவர்களுடைய தூய்மை என்பது கூட ஈமானில் ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவித்தார்கள். நீங்கள் இருக்கின்ற இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்காக இந்த இடத்தை கொடுத்து இருக்கிறார்கள், அந்த இடத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கணும். அந்த வாட்டர் பாட்டிலாம் எடுத்துருங்க. எல்லாரும் துவா சொல்லி இன்ஷா அல்லாஹ் கலஞ்சிங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.